வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 16ஆம் தேதி 2024 6வது மாதம் நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இப்போது நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது அட்சயா ட்ரா நம்பர் 656வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும், வந்த ரிசல்ட்டு 099 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நமக்கு ஏ போர்டில் தான் 0 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே ஏ போர்டில் 0ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி பி போர்டில் தான் 9 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பி போர்டில் 9ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம 029 092ங்கிற மாதிரியெல்லாம் நம்பர் எடுத்திருந்தோம். டெஸ்ட்டு மிஸ்ஸு. டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டிபிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம கொடுத்துருந்ததில் ஏ போர்டு 0ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. பி போர்டில் நமக்கு 9ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. தொடர்ந்து வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்த ரிசல்ட்டு, பெண்டிங் நம்பர் சார்ட்டு இதெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம ரெகுலராக நம்மளுடைய சேனலில் நம்ம பெஸ்ட்டு நம்பர்ஸாக கொடுக்குறோம். இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் நம்ம பார்க்கையில் ஏ போர்டில் நமக்கு 0க்கு 2ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி ஏ போர்டில் 0க்கு 2ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 9க்கு பவரில் 4 வர்ற மாதிரி கணக்கு வந்திருக்கு. இல்லாட்டி 1 வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 7ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் என்னையுடைய கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 7 6 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் ஏ போர்டில் 2 9, பி போர்டில் 4 1, சி போர்டில் 7 6ன்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாது. ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு எந்த நம்பர்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏ போர்டில் 1 நமக்கு 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது நமக்கு ஏ போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 8 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங். சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 3 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 36 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நான் பெண்டிங் நம்பர்ஸை எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு ஏ போர்டில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்ம 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடுகளை மேட்ச் பண்ணி பார்க்கையில் ஆல் போர்டு நம்பர் நம்ம 2ம் 7ம் தான் எடுத்திருக்கோம். வேறு நம்பர்லாம் நான் கொண்டு வரல. 2ஐயும் 7ஐயும் மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி விளையாடுங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் ஆல் போர்டு வந்து நான் 100% ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்த்துட்டோம். பாட்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நான் பாட்ஸ் நம்பர்ஸ் தான் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுத்துடணும். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருக்குள்ள இருந்தே வின்னிங் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் பாட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் இருந்துச்சுன்னா மட்டுமே மேட்ச் பண்ணி வைங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல. பாக்ஸில் வந்து 2 நம்பர் தான், 726 217 இந்த 2 நம்பரும் தான் பாக்ஸில் எடுத்திருக்கோம். வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக சொல்லுறேன், 100% ஸ்ட்ராங்கான வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராக ஒரு கணக்கில் பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 7 வந்து உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் 7 வந்து நான் 100% ஸ்ட்ராங் பண்ணி ஒரு கணக்கில் கொடுக்குறேன். 7 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 2 7ங்கிறதும் நம்ம எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு 2 எடுத்துக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து 7 எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி 2 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்குது. நமக்கு சிங்கிள் நம்பராக பார்க்கையிலையும் வந்து எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக 6ஆம் நம்பர் ஒரு போர்டில் எதில் வேணாலும் வரும். அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். 1 எதில் வேணாலும் வரும், அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். இதை மேட்ச் பண்ணி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் பார்த்துடலாம். அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 761 216 841 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் 761 216 841 நம்பர் எடுத்திருக்கேன். இதை விட்டு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 211 766 இந்த மாதிரி நம்பர்ஸ் டபுள்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 727 இந்த மாதிரி நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதை வச்சு ஒரு 3 நம்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 065ன்னு இருக்குது. நல்லா கவனிங்க. 065லேருந்து இன்றைக்கி வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த 065லேருந்து தான் வின்னிங் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம 6ஆம் நம்பருங்கிறத சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம இதை மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து 206ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? 206 நமக்கு சி போர்டு 0 வந்துச்சுன்னா 210ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 210. அதே மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வருதுன்னு வைங்க. ஏ போர்டில் 5 வருது. பி போர்டில் நமக்கு 6 வருதுன்னு எடுத்துக்குவோம். சி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 561ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 210ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 206ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிகபட்சம் சொல்கிறேன். 16ம் 26ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை விட்டோம்னா நமக்கு 27 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 97 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 97, 96 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. இதை விட்டால் நமக்கு 76ன்னு ஒரு நம்பர் கணக்கில் கிடைக்கிது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வரல. ஏபிபிசிஎஸ்சி விளையாடுற நம்பர்களுக்கு நான் மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 16, 26, 27, 76, 97, 96ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அனைத்து நம்பர்களுக்குமே வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் எடுத்திருக்கேன். நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நான் அதிகமான நம்பர் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாது. 100% கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்ச்சாக இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். நமக்கு 97, 26 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 29, 06, 92, 17ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 3 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.